வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ். இந்த வீடியோல ரொம்ப சிம்பிளான ஒரு டாபிக் பத்தி பார்க்க போறோம். எனிமோர், எனிவே அண்ட் எனிஹவ் இதையெல்லாம் எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். கூடவே எனிமோர் இதுல இடையில ஸ்பேஸ் வந்தா அதை எப்படி யூஸ் பண்ணணும், ஸ்பேஸ் இல்லாதப்போ அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது எனிமோர். இதுல எனிமோர் இடையில எனிக்கும் மோருக்கு நடுவுல ஸ்பேஸ் வந்துச்சுன்னா அதை நாம ஒரு அளவு, ஒரு குவான்டிட்டியை ரெஃபர் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். அதை ஒரு டிட்டர்மைனரா யூஸ் பண்ணுவோம். டிட்டர்மைனர் அப்படின்னா நவுனுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுவோம். அடுத்தது ஸ்பேஸ் இல்லாத ஒரு எனிமோர். இதை பாத்தீங்களா, இதை நம்ம வந்து அட்வர்பா யூஸ் பண்ணுவோம். பொதுவா வந்து ஒரு டைமை ரெஃபர் பண்றதுக்கு இதை யூஸ் பண்ணுவோம். மீனிங்னு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சிமிலரா தான் இருக்கும். ஆனா இதை நம்ம எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்றது தான் மேட்டர். சோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது எனி மோர், இடையில ஸ்பேஸோட. பேசுறப்போ ரெண்டையுமே நம்ம எனி மோர் தான் சொல்லுவோம், அதுல ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. பட் எழுதுறப்போ இந்த ஸ்பேஸ் இருந்தா அதுக்கு என்ன அர்த்தம், நம்ம எதை யூஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ எனி மோர் இடையில ஸ்பேஸோட இருக்கிறப்ப அதை வந்து ஒரு குவான்டிட்டியை ரெஃபர் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, இந்த எனி மோரை நம்ம குவெஸ்சன்ஸ்லயும் நெகட்டிவ் சென்டென்சஸ்லயும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். பாசிட்டிவ் சென்டென்ஸ்ல நம்ம சம் மோரை யூஸ் பண்ணுவோம். அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா, இதை நம்ம வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட்ல கூட நம்ம வந்து எனிமோரை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். சோ இந்த எனிமோருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இன்னும், இதுக்கு மேலும். பொதுவாக நம்ம சாப்பிட்றப்போ அம்மா கேட்பாங்க, இன்னும் கொஞ்சம் வைக்கவா அப்படின்றப்போ நம்ம வந்து சாப்பிட்ற அளவை பத்தி பேசுறாங்க. சோ இந்த இடத்துலதான் இந்த எனிமோர்ங்கிற இந்த டிட்டர்மைனரை நம்ம யூஸ் பண்ண போறோம். சோ டிட்டர்மைனர்ங்கிறப்போ அதுல அவனுக்கு முன்னாடி வரும். இப்போ ஒருத்தவங்க கிட்ட போய் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கேக்குறீங்க. அவங்க டீட்டெயில்ஸ் சொன்னதுக்கு அப்புறம் இன்னும் உங்களுக்கு ஏதேனும் விவரங்கள் வேணுமா, மேலும் விவரங்கள் வேண்டுமா அப்படின்னு சொல்றப்பதான் நம்ம இந்த எனிமோர் அப்படின்ற வார்த்தையை இடையில ஸ்பேஸோட. சோ உங்களுக்கு மேலும் விவரங்கள் வேண்டுமா அப்படின்னு சொல்றது do you want any more details. இதுல பாத்தீங்கன்னா நம்ம டீடைல்ஸ்க்கு முன்னாடி தான் இந்த எனிமோரை யூஸ் பண்ணிருக்கோம். அதே மாதிரி ஒருத்தவங்க பொய் சொல்றாங்க, உங்களுடைய பொய்யோடைய அளவு ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு, உன்னோட பொய் போதும், உன்னோட பொய் இதோட நிறுத்திக்கோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சோ இதுக்கு மேல உன்னோட பொய்யை நான் கேட்க விரும்பல. சோ நான் கேட்க விரும்பல அப்படின்னா ஐ டோன்ட் வாண்ட் டு ஹியர். பொய்யோடைய அளவை பத்தி பேசுறதுனால நம்ம எனி மோரை முன்னாடி யூஸ் பண்ணிருக்கோம். சோ ஐ டோன்ட் வாண்ட் டு ஹியர் எனி மோர் ஆஃப் யுவர் லைஸ். ஒரு பலூன் ஒருத்தவங்க ஊதுறாங்க, ரொம்ப பெருசா ஊதுறப்ப நம்ம சொல்லுவோம், போதும் இதுக்கு மேல ஊதுனீனா அது வெடிச்சிரும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. சோ இந்த இடத்துலயே நம்ம பலூனோட சைஸ் பத்தி பேசுறோம். சோ இஃப் யூ ப்ளோ த பலூன் எனி மோர் இட் வில் பர்ஸ்ட். சொன்ன மாதிரி நாம வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ்லயும் கொஸ்டின்லயும் தான் யூஸ் பண்ணுவோம். பட் இஃப் ஸ்டேட்மெண்ட்ல நம்ம எனிமோரை தான் யூஸ் பண்ணுவோம். அது பாக்குறதுக்கு பாசிட்டிவ் சென்டென்ஸ் மாதிரி இருக்கு, இருந்தா கூட நம்ம இஃப் வச்சு வர்றப்போ நம்ம எனிமோரை தான் யூஸ் பண்ணுவோம். சோ இஃப் யூ ப்ளோ த பலூன் எனிமோர் இட் வில் பர்ஸ்ட். இந்த இடத்துல ப்ளோ அப்படின்னா ஊதுறது. அடுத்தது பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு இடத்துக்கு போய் பணத்தை செலவு பண்றீங்க, ரொம்ப கோவம் ஆயிடுச்சு, நிறைய செலவு பண்ணிட்டீங்க. அப்போ வந்து என்ன சொல்லுவீங்க, இதுக்கு மேல என்னால செலவு பண்ண முடியாது. சோ ஐ கேன் ஸ்பெண்ட் எனி மோர் மணி. அதே மாதிரி நாம வந்து ஸ்பேஸ் பத்தி பேசுறப்போ, இப்போ அதுக்குள்ளார எத்தனை பேரை அகாமடேட் பண்ணலாம், உள்ளர விடலாம், அந்த மாதிரி நம்ம பேசுறப்போ அந்த ஸ்பேஸுக்கு நம்ம ரூம்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு கார் மாதிரி இடங்கள்ல எஸ்பெஷலி இப்போ ஒரு 3 பேரை உள்ள விட்டீங்க, இன்னும் 2 பேர் நாங்களும் வரலாமா அப்படின்னு கேட்கிறப்போ இல்ல இதுக்கு மேல இடம் இல்லை அப்படின்னு சொல்றப்போ நம்ம வந்து அந்த இடத்துல ஸ்பேஸ்ன்ற வார்த்தை இல்லாம ரூம்ங்கிற வார்த்தையை நம்ம ஜென்ரலா யூஸ் பண்ணுவோம். சோ இதுக்கு மேல இடம் இல்லைன்னு சொல்றப்ப there is no room for any more people. அதே மாதிரி ஃப்ரிட்ஜ்ல இன்னும் ஆப்பிள்ஸ் இருக்கா, இன்னும் அப்படின்னு சொல்றப்போ சோ ஆர் தேர் எனி மோர் ஆப்பிள்ஸ் இன் தி ஃப்ரிட்ஜ். சோ இந்த மாதிரி எல்லாம் தான் நம்ம எனிமோர்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். எல்லா எக்ஸாம்பிளையும் பாத்தீங்களான்னா நவுனுக்கு முன்னாடி இந்த எனிமோர்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிருக்கோம் பாருங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது இடையில ஸ்பேஸ் இல்லாத இந்த எனிமோர். இதுக்கும் இனிமேல், இதுக்கு மேல் அப்படின்னு தான் அர்த்தம். பட் நம்ம இந்த இடத்துல இதை நம்ம டைம் ரெஃபர் பண்றப்போ பாஸ்ட்ல ஓகே, பட் இனிமே இந்த செகண்ட்ல இருந்து நான் வந்து இதுக்கு ஒத்துக்க மாட்டேன், இது எனக்கு செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றப்போ நம்ம வந்து இந்த மாதிரி எனிமோரை யூஸ் பண்ணுவோம். இந்த எனிமோருக்கு இன்னொரு மீனிங் கூட இருக்கு, இப்போல்லாம், நவடேஸ், அந்த மீனிங்லயும் நம்ம இதை யூஸ் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது, இப்போ ஒரு ஃப்ரெண்டு மேல ரொம்ப கோவம், நீ இனிமே என்னோட ஃப்ரெண்டே இல்லை அப்படின்னா இந்த செகண்ட்ல இருந்து என்னோட ஃப்ரெண்ட் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு தானே நம்ம வந்து இனிமேல்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்றோம். சோ இந்த இடத்துல நம்ம டைமை ரெஃபர் பண்றோம். சோ யூ ஆர் நாட் மை ஃப்ரெண்ட் எனிமோர். அதே மாதிரி ஒருத்தவங்க நம்மளை சீட் பண்ணிட்டாங்கன்னா இனிமே நான் உன்னை நம்ப மாட்டேன். சோ இனிமே இந்த சென்ஸ் இங்கேயும் டைம், இந்த செகண்ட்ல இருந்து நான் உன்னை நம்ப மாட்டேன். சோ முடியாது, நம்ப முடியாது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். சோ அதனால can'tங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கோம். சோ ஐ can't trust you anymore.
அதே மாதிரி இப்போலாம் அந்த மீனிங்ல யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? இப்பெல்லாம் அவ இங்க வர்றது இல்ல. சோ இது மாதிரியான சென்டென்ஸ்ல நம்ம வந்து சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல தான் சொல்லுவோம். She doesn't come here anymore. அதே மாதிரி அவனை நான் இப்பெல்லாம் பாக்குறது இல்ல அப்படின்னா I don't see him anymore. பொதுவா எனிமோர இந்த அர்த்தத்துல நம்ம நிறைய எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, வழக்கமா ஒருத்தவங்க ஒரு விஷயத்த பண்ணுவாங்க. இப்பெல்லாம் பண்றது இல்ல. இந்த அர்த்தத்துல நம்ம எனிமோர நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம். இப்பெல்லாம் நான் ஸ்மோக் பண்றது இல்ல அப்படிங்கிறதுக்கு ஐ டோன்ட் ஸ்மோக் எனிமோர். இப்போ நான் முன்னாடி எல்லாம் ஃபுட்பால் விளையாண்டுட்டு இருந்தேன், இப்ப விளையாடுறது இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு ஐ டோன்ட் பிளே ஃபுட்பால் எனிமோர். இந்த மாதிரிலாம் நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம். ஒரு கொஸ்டின் ஃபார்மேட் கூட பார்க்கலாம். அவங்க ஏன் இப்பெல்லாம் என்கிட்ட பேசுறது இல்ல? அவர் என்கிட்ட பேசுறது இல்ல அப்படின்னா he doesn't speak to me anymore அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப இதே கொஸ்டினா பாக்குறப்போ doesn't முன்னாடி வந்துரும் இல்லையா? So why doesn't he speak to me anymore? இப்ப நம்ம பார்க்க போறது anyway. anyway அப்படின்னா எப்படி இருந்தாலும் எப்படியும் ஒரு சில விஷயங்களை பொருட்படுத்தாம கன்சிடர் பண்ணாம நான் எப்படி இதை பண்ண போறேன், எப்படி இதை செய்ய போறேன் அப்படின்னு நம்ம சொல்றப்பதான் இந்த எனிவே அதை நம்ம யூஸ் பண்ணுவோம். எனிவேன்ற வேர்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் ஒரு புது ஜாப் எனக்கு கிடைச்சிருக்கு, ரொம்ப தூரத்துல போய் ஜாயின் பண்ணணும் என்னமோ எங்க அப்பாவுக்கு அந்த புது வேலை பிடிக்கல, ஆனா நான் எப்படியும் சேர போறேன். அதாவது எங்க அப்பா என்ன நினைக்கிறாருங்கிறத பொருட்படுத்தாம நான் போய் சேர போறேன் அப்படின்னு சொல்றப்பதான் நம்ம இந்த இடத்துல எனிவே அப்படின்ற வேர்டை நம்ம யூஸ் பண்றோம். சோ எங்க அப்பாவுக்கு புது வேலை பிடிக்கல அப்படின்னா my dad doesn't like my new job but I'm going to join anyway. இதே மாதிரியான ஒரு எக்ஸாம்பிள் தான். ஏன்னா இது வரைக்கும் ஓட்டுனது இல்ல, இருந்தா கூட எப்படி இருந்தாலும் நான் ட்ரை பண்றேன். அது விழுந்துருமா என்னங்கிறத பத்தி எல்லாம் நான் பொருட்படுத்தாம, இல்ல நான் கீழே விழுவேனான்னு பொருட்படுத்தாம நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்றப்போ நம்ம வந்து எனிவே அப்படின்ற வேர்டை நம்ம யூஸ் பண்றோம். So I never ride a bike before, I'll try anyway. இன்னொரு எக்ஸாம்பிள், அவளுக்கு ரொம்ப டயர்டா இருந்துச்சு ஆனா கூட பார்ட்டிக்கு போறதுன்னு முடிவு பண்ணிட்டா. சோ டயர்ட்னஸ் பொருட்படுத்தாம போறதுனால நம்ம அகைன் எனிவேன்ற வேர்டை நம்ம யூஸ் பண்றோம். She felt tired but decided to go to the party anyway. இதே எனிவேவை இடையில ஸ்பேஸோட வரும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா எந்த வழியிலாவது அப்படின்னு அர்த்தம். சோ இந்த இடத்துல ஸ்பேஸ் இல்லாம இருக்குங்கிறத கவனிச்சுக்கோங்க. இப்ப நம்ம பார்க்க போறது எனிஹவ். எனிஹவ நம்ம வந்து இதே மாதிரி எனிவே அதே மாதிரி மீனிங்ல யூஸ் பண்ணலாம். ஒண்ணு சோ எப்படியாவது எந்த வழியிலையாவது அப்படின்னு சொல்றதுக்கு ஏதாவது ஒண்ணு பொருட்படுத்தாம ஒண்ணு பண்றப்போ நம்ம எனிவே யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அதே மீனிங்ல நம்ம எனிஹவ யூஸ் பண்ணுவோம். பட் எனிவே வந்து ஸ்போக்கன்ல ரொம்ப காமன் எனிஹவ விட. அடுத்தது இந்த எனிஹாவ நம்ம வந்து கேர்லெஸ்ஸா ஒரு விஷயத்த ரொம்ப கவனமா அப்படி பண்ணாம ஏனோ தானோன்னு ஒரு விஷயத்த பண்ணுவோம் இல்லையா? சோ அந்த மாதிரி பண்ணா அப்படி பண்ணாங்க அப்படி சொல்றதுக்கும் நம்ம வந்து இந்த எனிஹாவ் அப்படின்ற வேர்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது எனிவே மாதிரி எனிஹாவ எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவன் வந்து என்ன வாங்க வேணாம்னு சொன்னா ஆனா கூட அதை பொருட்படுத்தாம நான் வாங்கினேன் அப்படிங்கிறப்ப நம்ம ஜெனரலா எனிவே யூஸ் பண்ணுவோம் இல்லையா? So he told me not to buy it but I bought it anyway அப்படின்னு சொல்ற மாதிரி he told me not to buy it but I bought it anyhow அப்படியும் சொல்லலாம். அதே மாதிரி மழை பெய்யலாம் ஆனா கூட நான் எப்படி வெளில போவேன் அப்படின்னு சொல்றதுக்கு, மழையை பொருட்படுத்தாம நான் போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்றதுக்கு it may rain but I'll go out anyway அப்படின்னு சொல்லலாம். அதையே நம்ம anyhowச்சுன்னு சொல்லலாம். it may rain but I'll go out anyhow இப்படியும் நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம சொல்ல போறது வந்து இதே எனிஹாவ ஒரு விஷயத்த ஒருத்தவங்க கேர்லெஸ்ஸா எதையும் பொருட்படுத்தாம எப்படியாவது ஏதோ ஒரு வழியில அதை செய்யணும் அந்த மாதிரி சொல்லிறப்போ அதை டிஸ்கிரைப் பண்றதுக்கும் நம்ம வந்து இந்த எனிஹாவ்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு குழந்தை எப்படியாவது சாப்பிட வை, இப்போ ஒரு ஜீனியை போட்டு எதையோ ஒண்ணு போட்டு அதை சாப்பிட வை அப்படின்னு சொல்றதுன்னா ஏதோ ஒரு வழியில அப்படின்னு சொல்றதுக்கும் நம்ம வந்து இந்த எனிஹாவை யூஸ் பண்ணுவோம். ஸோ மேக் ஹிம் ஈட் எனிஹாவ் அப்படி சொல்லுவோம். இப்போ அதே மாதிரி ஒரு பேப்பர்ஸ் கீழே விழுந்துருச்சு, அதை நம்ம பேஜ் வைஸ்ல அடுக்கிட்டு இருக்க மாட்டோம். ஜஸ்ட் அப்படியே கலெக்டிவா எல்லா பேப்பர்ஸையும் மொத்தமா எடுத்து அப்படியே அரேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே மொத்தமா எடுத்துட்டு போயிடுவோம் இல்லையா? ஷி அரேஞ்ச் த பேப்பர்ஸ் எனிஹவ். கேர்லெஸ்ஸா கவனமா அதை ஆர்டரா அடுக்காம சும்மா மொத்தமா எடுத்துட்டு போறப்போ நம்ம வந்து ஷி அரேஞ்ச் த பேப்பர்ஸ் எனிஹவ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ ஒருத்தவங்க ஒரு வேஸை உடைச்சிட்டாங்க, அதுக்கப்புறம் திரும்பவும் அதை ஒட்டுறப்போ ரொம்ப கேர்ஃபுல்லா அதை கிராக்கே தெரியாத அளவுக்கு பர்ஃபெக்டாலாம் ஓட்டல, சும்மா ஏதோ ஒப்புக்கு ஓட்டுறது, அந்த மாதிரி இடத்துலதான் நம்ம anyhowங்கிற வார்த்தையை யூஸ் பண்றோம். She broke the vase and glued it back anyhow. சோ இந்த வீடியோல நாம anymore, anyway and anyhow இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். Thank you so much.